அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்கவலை போக்கும் மகத்தான கொள்கை என்ற இந்த தொடரில் நேற்றைய தினம் விதியை சரியான முறையில் நாம் நம்பினால் நமக்கு ஏற்பட்டிருக்கிற மனக்கவலையிலிருந்து விடுபடலாம் என்ற தொடரில் சில பகுதிகளை பார்த்தோம். அதாவது விதியை நம்புறது என்றால் எப்படி நம்பணும் என்ற விஷயத்தை பார்த்தோம். அந்த விதியை நம்புகிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பாக முரணாகத்தான் இருக்கிறது. மார்க்கத்தினுடைய ஆதாரங்கள் எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் சில ஆதாரங்களை பார்த்தால் விதி இருக்குங்கிற மாதிரி இருக்கிறது. சில ஆதாரங்களை பார்த்தோம் என்று சொன்னால் விதின்னு ஒன்று இல்லை, இந்த கருத்துப்படவும் குர்ஆன் ஹதீஸில் ஆதாரங்கள் இருக்கிறது. உங்களை தண்டிப்பதாக இருந்தால் உங்கள் கைகள் சம்பாதித்ததற்கு தான் உங்களை தண்டிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ விதி இல்லை, நீ தான் செஞ்ச. தாலிக்கு பிமா கத்தம தைதிக்கும், இது உங்களுடைய கரங்கள் செய்த வினை, இப்படி சொல்லி தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், நரகத்தில் தூக்கி போடுறேன்னு சொல்கிறான். அப்போ இந்த மாதிரி தண்டிப்பேன் கண்டிப்பேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் அவன் செய்கிற செயலுக்கு அவன்தான் பொறுப்பாளி. அவனுக்கு ஏதோ ப்ரோக்ராம் செய்யப்பட்டு அவனுடைய விருப்பம் இல்லாமல் அவனாக செயல்படுறாங்கிறது கிடையாதுங்கிறதும் ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் வமா தஷாவுன இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் நினைக்காமல் நீங்கள் நினைக்கக்கூட முடியாது. செயலை ரெண்டாவது விடுங்க, அல்லாஹ் நாடாமல் நீங்கள் நாட முடியாது. இப்படி ஒரு முரண் இருக்கிறது. அந்த முரணை அதுக்கு விளக்குறோம் என்று கேட்டால், இது மனக்கவலைக்கு தொடர்பு இல்லாட்டா கூட இந்த முரண் விஷயத்தையும் தெளிவுபடுத்தி கொண்டு அப்புறம் விதியை சரியான முறையில் நம்பினோமையானால் நாளைக்கு இந்த விதி சம்பந்தமாக ஏதாவது சில வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, சில ஆதாரங்களை கேள்விப்படும் பொழுது, இது விதி இருக்குன்னாங்க இது இல்லைங்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு வரக்கூடாது என்பதற்கு தான் இடையில் இதையும் தெளிவுபடுத்துகிறோம். மனக்கவலைங்கிற தலைப்போடு நேரடி தொடர்பு இல்லாவிட்டாலும் அந்த விதிங்கிற விஷயத்தில் ஒரு முரண்பாடு மாதிரி தெரிகிறது. இந்த முரண்பாடை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கப்பட்ட இந்த அறிவை கொண்டு பார்த்தால் இது முரண்பாடாகத்தான் இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யார்கிட்ட கேட்டாலும் ஆமாம் விதி இருக்குது விதி இல்லை, உன் செயலுக்கு தான் நரகம் அப்படிங்கிறது, நான் தான் அப்படி ப்ரோக்ராம் பண்ணினேன் அப்படிங்கிறது முரணான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, முரண் தான் சொல்லுவாங்க. யாரை கேட்டாலும் முரண் தான் சொல்லுவாங்க. அப்போ இது முரணாக இருக்கிறது. அந்த முரண் விஷயத்தை நம்ம எப்படி விளங்குறது என்று கேட்டால், இந்த மாதிரியான விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயே சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே நடந்திருக்கிறது. சஹாபாக்கள் ஒரு இடத்துல குழுமி ஒரு சாரார் சில வசனங்களை எடுத்து சொல்லி விதின்னு ஒன்று கிடையாது என்று பேசுகிறாங்க. அவங்களும் குர்ஆன் ஆதாரத்தை வச்சு தான் பேசுகிறாங்க. குர்ஆன்லேயே உங்கள் செயலுக்கு தான் தண்டிக்கப்படுகிறீர்கள், யாருக்கு அல்ல அநியாயம் செய்ய மாட்டான், இப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய வசனங்களெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்க, விதிங்கிறது கிடையாது, நம்ம தான் செய்கிறோம், நம்ம தான் பொறுப்பாளிங்கிறாங்க. இன்னொரு சாரார் விதி இருக்குங்கிறது நேற்றைய தினம் ஆதாரங்கள் காட்டணும் இல்லையா, இது மாதிரி நிறைய ஆதாரங்களை எடுத்து வைத்து விதி இருக்கத்தான் செய்கிறது. அப்போ விதி இருக்குதுங்கிறவங்களும் குர்ஆனிலிருந்து பேசுகிறாங்க, விதி இல்லைங்கிற சொல்கிறவங்களும் குர்ஆனுடைய ஆதாரத்தை வச்சு சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே. அதெல்லாம் கிடையாதுங்க, நம்மளை அல்ல அப்படி நரகத்தில் போடுவான், நம்ம செஞ்சதுக்கு தான் நரகத்தில் போடுவான், அவனை ப்ரோக்ராம் பண்ணி நரகத்தில் போடுவானா, இந்த மாதிரி வாதம் பண்ணுவோம்ல. இது மாதிரியான வாதங்கள் இந்த குர்ஆன் அருளப்பட்ட சமுதாயத்திலேயே வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சர்ச்சை நடக்கும் பொழுது அவங்க வந்துட்டாங்க. ரெண்டு சாரார் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபைக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே முகத்தில் மாதுளம்பழம் போல் என்ன செய்யறது, செவந்து போய் கோபத்தில், இந்த குர்ஆனுடைய இந்த வசனத்துக்கு அது மாற்றமாக இருக்குது, அந்த வசனத்துக்கு இது மாற்றமாக இருக்குது, இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்த உடனே மாதுளை வெடித்தது போல் அவங்களுக்கு கோபம் வந்தால் முகம் செவந்து போயிடும். கோபமாக என்ன செஞ்சாங்க தெரியுமா, மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, பிஹாதா உமிர்த்தும், இப்படித்தான் உங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறதா, அலிஹாதா குலிக்தும், இதற்குத்தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்களா, நீங்கள் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோடு விட்டு மோத வைக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய வசனத்தையே அதுக்கு அல்லாவே முரணாக பேசுகிறான் என்ற மாதிரி பேசுகிறீர்களே, இப்படித்தான் நீங்கள் படைக்கப்பட்டீர்களா, இதற்குத்தான் படைக்கப்பட்டீர்களா, இப்படித்தான் உங்களுக்கு உத்தரவு போடப்பட்டுச்சா என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க, ஹலக்கத்தில் உமமு கபுலக்கும் பிஹாதா ஹலக்கத்தில் உம கபுலக்கும், இந்த மாதிரியான வாதம் செய்த காரணத்தினால்தான் உங்களுக்கு முன்னர் சென்ற சமுதாயம் நாசமாக போனாங்க. இந்த விதிங்கிறது உம்மத்த முகமதியாவுக்கு மட்டும் உள்ளது கிடையாது.
முதல் மனிதர்லேருந்து அது அந்த விதியை நம்பணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து வரக்கூடிய தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு கொள்கை தான். அப்போ இதற்கு முந்தி உள்ள சமுதாயமெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா இதே வாதத்தை வச்சாங்க. சில தௌராத்துடைய வசனங்களை வைத்து விதி இல்லை என்றும், சில தௌராத் வசனங்களை வைத்து விதி இருக்குது என்றும் அவங்க சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சொல்வது அல்லாஹ்வுக்கு மாத்தமாக சொல்கிறான் என்று பேசி கொண்டிருந்தார்கள். இதனால் தான் அவர்கள் அழிந்து போனார்கள். இதில் என்ன விளங்குது என்று கேட்டால், இந்த முரண் இல்லைன்ற சொல்ல வழக்கம் கொடுக்க வரல. முரண்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இதை விளங்குறதுக்குரிய கெப்பாசிட்டி நமக்கு இல்லை. முரண் மாதிரி இருக்குதுல்ல, ரெண்டே அல்லாஹ் தானே சொல்கிறான். இதில் ஓவராக நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதை குழப்பந்தான் மிஞ்சுங்கிறதுனால ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, விதியை பற்றி மட்டும் சர்ச்சை பண்ணாதீங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் சர்ச்சை பண்ணலாம், எதை கேட்டாலும் லாஜிக்காக அறிவுபூர்வமாக பதில் சொல்லலாம். இந்த விதியை பார்க்கும்போது மட்டும் முரண் மாதிரி தெரியுதுன்னு சொன்னால், அப்படி முரணான ஒன்றை அல்லாஹ் சொல்ல மாட்டான். நம்ம எப்படி அதை புரிந்து கொள்ளணும் என்று கேட்டால், நமக்கு அறிவு கம்மி. ஒமா ஊத்தியத்தும் மினல் இல்மி இல்லா கலீலா, குறைவான அறிவு தான் உங்களுக்கு தரப்படும். அந்த அறிவுடைய கால்குலேஷன் அப்படி உங்களுக்கு தெரிகிறது. அதனுடைய தாத்பரியத்தை விளங்கக்கூடிய அறிவை எல்லாம் தருவானேயானால் அப்போ அது முரண்பாடு அற்றது. நம்மளை நரகத்தில் கெட்டவனை தூக்கி போடுவான்ல, அவனுக்கு தெரியும் இது முரண்பாடு இல்லைன்னு. அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை எல்லாம் கொடுத்துருவானுங்கிற வகையில் இந்த ஹதீஸை வைத்து ஒட்டுமொத்த உம்மத்துகளும் அறிஞர்களும் சொன்ன விளக்கம் என்னன்னு கேட்டால், விதி விஷயத்தை பற்றி மட்டும் நம்ம சர்ச்சை பண்ணக்கூடாது. இல்லைன்னு சொன்னாலும் அதுவும் ஈமான பாதிச்சிடும். இருக்குங்கிற ஒரு சைடை மட்டும் நினைத்து கொண்டிருந்தோமே ஆனால் அதுவும் பாதிச்சிடும். அப்போ ரெண்டையும் மையமாக வைத்து அதை நடுத்தரமான முடிவு என்ன செய்யணும்னு கேட்டால், விதி இருக்குன்னு நம்பிட வேண்டியது. அது குழப்பம் இல்லாமல் நம்புறதுக்கு ஒரு வழி என்ன இருக்குது என்று கேட்டால், எது நடந்து விட்டதோ அப்போ தான் விதி என்ன நமக்கு தெரியும். இப்போ என்னுடைய விதி அடுத்த நிமிஷத்து விதி எனக்கு தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வருவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டீங்க, என்ன குடிச்சிங்க, எங்கே இருந்தீங்க, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க. அப்போ நடந்து முடிந்த விஷயங்களுக்கு நம்முடைய விதி அதுதான் விளங்கிக்கிறோம். நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஏதோ சாப்பிட்டீங்களா, அது உங்கள் விதி. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரெயினில் போயிட்டு இருந்தீங்களா, விதி போனதுன்னு அர்த்தம். நடந்து முடிந்த விஷயங்களுக்கு இது விதிப்படி தான் நடந்தது. இஸ்லாம் எப்படி நம்ப சொல்லுது? நான் உங்களுக்கு புரிந்து கொள்வதில் குழப்பம் வந்தாலும் முரண்பாடு இல்லாமல் இப்படி நம்புறது, ரெண்டையும் ஒரே நேரத்தில் இப்படி நம்ப முடியும் என்று கேட்டால், நடக்க போகிற விஷயங்களில் விதியை பலியை போட்டு சும்மா இருந்துடாத. இல்லைங்கிற மாதிரி நட. உனக்கு விதி இன்னதுதான் விதின்னு உனக்கு தெரியாதுல்ல, நாளைக்கு என்ன செய்வேன்னு உனக்கு தெரியாது, ஒரு மணி நேரத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது. அப்போ உன்னுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால், விதி என்று ஒன்று இல்லாவிட்டால் எப்படி நீங்கள் செயல்படுவீர்களோ அந்த மாதிரி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். விதிப்படி நடக்கும்னு உட்கார்ந்துடக்கூடாது. நம்ம சம்பாதிக்க போகிற ஆளை சம்பாதிக்க போகணும், தொழுவ போகிற ஆளுக்கு தொழுவ போகணும், வேறு கடமைகளை செய்யக்கூடியவங்க அதை செய்ய போகணும். விதியில் இருந்தால் நான் தொழுது விடுவேன் படுத்து கிடக்கூடாது, விதியில் இருந்தால் நான் சம்பாதித்து விடுவேன். அப்போ எதிர்கால விஷயங்களில் நம்ம எப்படி நம்ப வேண்டும் என்று கேட்டால், விதி இல்லைன்னா எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி விதி பழி போட்டு உட்காந்துடக்கூடாது. நடந்து முடிஞ்சிருச்சு, அப்போ விதி தெரிஞ்சு போச்சு. இப்போ நடந்துருச்சுன்னா எது நடந்ததோ அதுதான் நமக்கு எழுதப்பட்டது என்று தெரியும் பொழுது அல்லாஹ் நாட்டு அவ்வளவுதான் என்று எடுத்துக்கொண்டு நம்பினோமையானால் ரெண்டையும் ஒருத்தனால் நம்ப முடியும். அதனுடைய தத்துவத்தில் புரிந்து கொள்வதில் குழப்பம் வந்தாலும் நம்புறதில் குழப்பம் வைக்கல, ரெண்டையும் நம்ப முடியும். எப்படி நம்பனே? நடந்து முடிந்த விஷயங்களுக்கு விதியின் மேலே பழிய போடு, நடக்கக்கூடிய விஷயங்களில் விதியின் மேலே பழிய போடாத. அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் ரெண்டையும் நம்பிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை இது தொன்று தொட்டு இந்த விளக்கத்தை அறிஞர்கள்லாம் சொல்லுவாங்க. சொன்னாலும் இந்த பகுத்தறிவாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அது எல்லா மதங்கள்லையும் விதி வேறு இருக்குது. எல்லா மதங்கள்லையும், இஸ்லாத்தில் மட்டும் கிடையாதுங்க. எந்த மத நம்பிக்கை எடுத்துக்கொண்டாலும் சரி விதி இருக்கத்தான் செய்கிறது. விதி இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மதமும் கிடையாது. ஏன்னா விதி இல்லைன்னாங்கன்னா கடவுளுக்கு பவர் இல்லைன்னு போயிடும். அதனால் எல்லா மதங்களையும் சொல்லி வச்சுருக்கிறாங்க. இந்த விதி விஷயமாக பகுத்தறிவாளர்கள் தான் கேள்வி கேட்பாங்க. என்னடா ஒரு முரணாக இருக்குது, நீ நம்பணும் நான் நம்ப முடியுமா? நீ எதை உன்னுடைய குருட்டு நம்பிக்கையில் இருக்கு என்று இல்லைன்னு நம்புவாய், நாங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களை நம்ப முடியுமா என்று இவ்வளோ காலமாக கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். இப்போ அவன் எதை குழப்பம் என்று அவன் சொன்னானோ அந்த குழப்பம்தான் உண்மை என்று எங்களுக்கு புரிந்து கொள்ள இயலாதுன்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. விதி இருக்குது என்பதை
விதி இல்லை என்பதை ரெண்டையுமே அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் பார்த்தா விதி இல்லைன்னு தெரிகிறது, ஒரு பக்கம் பார்த்தா விதி இருக்குன்னு தெரிகிறது. இதுதான் அறிவியல் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, அதை கண்டுபிடிச்சி சொல்லும் பொழுது இந்த குழப்பம் அறவே நீங்கி விடுகிறது. எப்படி கண்டுபிடிக்கிறான்? ஒரு மனுஷன் திருடுறான்னு வைங்க, திருடுறான்னு சொன்னால் அவனா திட்டமிட்டு திருடுறான்னு நம்ம நினைக்கிறோம். விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த மூளையை ஆய்வு பண்ணுறாங்க. மூளையை ஆய்வு பண்ணோமையானால் இந்த திருட்டு தொழில் பண்ணுறான் பாருங்க, அதுக்குன்றே சில ஹார்மோன்கள் அவனுக்கு சுரக்குது. அது இல்லாதவனுக்கு, திருடாத ஒருத்தனுக்கு சுரக்காத ஒரு ஹார்மோன், திருடுறான் பாருங்க அவன் மூளையில் மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கிறது. தீய செயல்களை தடுக்கிறதுக்குன்று ஒரு ஹார்மோன், ஒரு சுரப்பி மூளையில் உருவாகும். கெட்ட காரியம் இருக்குன்னு வைங்களேன், செய்யணும்னு மனசு ஆசைப்படும். செய்ய போகும்போது அந்த ஹார்மோன் உன்னை தடுக்க, வேணாம், தண்ணி அடிச்சிடாத, கொலை செஞ்சிடாத, இது நல்லது இல்லைன்னு. அந்த ஹார்மோன் நல்லா சுரந்துச்சுன்னு வைங்களேன், ஆசைப்பட்டா கூட அந்த தீமையை தடுக்கிற ஹார்மோன் வந்து அவனை தடுத்து ரிவர்சல் கொண்டு வந்துடும். அது இல்லைன்னு வைங்க, அது சுரக்கலைன்னு வைங்க, தீமையை செய்ய ஆசைப்படுறான், அதை செய்யாதேன்னு தடுக்கிறதுக்கு ஒரு ஹார்மோன் தான் அதை தூண்டுது நமக்கு. அந்த ஹார்மோன் சில மூளைகள் இருக்காது. என்ன செய்கிறான்னு கேட்டால், பலருடைய மூளைகள் ஆய்வு செய்கிறான். குற்றவாளிகளாக கண்டுபிடிக்கப்பட்டவங்க மூளை, சாதாரண மக்கள் மூளையெல்லாம் ஆய்வு செஞ்சு அந்த மூளையில் உள்ள நரம்புடைய அமைப்பு எப்படி இருக்கிறது, அதில் சுரக்கக்கூடிய சுரப்பிகள் எப்படி இருக்கிறது, ஹார்மோன்கள் எப்படி இருக்கிறதுன்னு வகை வகையாக எடுத்து பிரித்து ஆராய்ச்சி பண்ணான்னு சொன்னால், ஒரு விதமான திருடுற குற்றம் செய்கிறவனுக்கு அந்த மூளையுடைய நரம்பை ஒரு மாதிரியாக சுட்டு எல்லாம் வச்சுருக்கான். இது மாதிரி மற்றவனுக்கு இல்லை. மூளையில் உள்ள அந்த நரம்புகளை ஆய்வு பண்ணும் பொழுது இந்த திருட்டையே வேலையை செய்கிறான் பாருங்க, அவனுடைய மூளையை ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் எல்லாம் ஒரு அவன் நினைச்சாலும் முடியாது போல இருக்குது. அப்படி இருக்குது அந்த மூளை அமைப்பு வந்து அவனுடைய அது அவனுக்கு சுருட்டி ஒரு மாதிரியாக அமைக்கப்பட்டிருக்கிற அந்த வடிவம் அந்த செயலை செய்வதற்கு அவனை தூண்டுகிறது. மற்றவனுக்கு அது இல்லை. இப்படி ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு விதமான கொலை செய்கிறவனாக எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க மூளையெல்லாம் ஒரு டிசைன், ஒரே மாதிரி டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மூளையில் உள்ள குறிப்பிட்ட ஒரு செக்ஷன் நரம்பு மாத்திரம் அது மாதிரி டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது. அவன் கொலை தான் செய்வான், என்ன செஞ்சாலும் இவன் அது மாதிரி இல்லாதவன் செய்ய மாட்டான். அப்போ அந்த மூளையிலேயே என்ன செய்யுதுன்னு கேட்டால், கொலை செய்யணும்னா அது எழுதப்பட்டிருக்கிறது, திருடுவான் என்றால் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாமே எழுதப்பட்டவன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது என்னடா அவன் தீமை செய்கிறான், அவன் தான் காரணம்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம், இப்போ அவன் காரணம் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது இந்து பேப்பரில் கூட வந்துருந்துச்சு. நீங்கள் 6/5/2012 6ஆம் மாதம் 6/5/2000 தமிழ்லையே இந்து பேப்பரில் வந்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் கணபதி என்பவர் பெரிய ஆய்வு கட்டு எழுதியிருந்தார். அதில் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு மனிதன், அவர் எழுதுகிறார், அன்னை தெரசாவாக வருகிறான், ஒரு மனிதன் பின் லேடனாக வருகிறான். அவர் எழுதுகிறார், அவர் பார்வையில் வர்றான்னு சொன்னால் ஏதோ அவங்க தான் பிளான் பண்ணி இப்படி வந்தாங்கன்னு நினைக்காதீங்க. அன்னை தெரசா மாதிரி வர்ற ஆளுகளுக்கு அப்படி தான் மூளை டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது. ஆய்வு செஞ்சு பார்த்தோம் என்று சொன்னான். பின் லேடன் மாதிரி வரக்கூடிய ஆளுகளுக்கு பார்த்தீங்கன்னா மூளை அப்படி தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி செயல் செய்கிறவனை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அப்படி பேர் மூளையும் இருக்குது. இந்த குண்டு வைக்கிறது, ஆளுகளை தாக்குறது, கொள்வது, இப்படியான வரக்கூடியவன் சேவை செய்கிறது, உதவி செய்கிறதுன்னு சொன்னால், அந்த உதவி செய்கிற ஆட்களை முண்டையெல்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அவன் மூளையெல்லாம் ஒரு வகையாக டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த டிசைன் செய்யப்பட்டிருந்தால் அவன் அப்படி தான் செய்வான், செய்யாமல் இருக்க முடியாது அவனால். அப்படி தான் அந்த மூளை அவனை கொண்டு போகும். இவன் வந்து இப்படி தான் அவனை கொண்டு போகும். அப்போ இப்படி அந்த மாதிரி டிசைன் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதை கொண்டு பிடிக்கிறாரு. அது மாதிரி மூளையில் நரம்பு எவ்வாறு கட்டமைக்கப்பட்டுள்ளது அதை கவனிக்க வேண்டும். அதில் என்னென்ன மாதிரியான திரவங்கள் உற்பத்தி ஆகிறது அதை கவனிக்க வேண்டும். இதையெல்லாம் வச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போ நரம்பியல் புகைப்படவியல்னு ஒன்று வந்திருக்குதான். அதான் நரம்பையே அப்படி புகைப்படமாக எடுக்கக்கூடிய விதம். இதை எடுத்துக்கொண்டு நாளைக்கு விரைவில் கூடிய சீக்கிரத்தில் குற்றவாளிகள் வந்து இனிமேல் கிளைம் பண்ணுவான். திருடனை பிடிச்சிங்கன்னு சொன்னால் அவன் தன்னுடைய மூளையை ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கொண்டாந்து காட்டி, நான் திருடலடா, இப்படி தான் இருக்குது, இப்படி தான் படைக்கப்பட்டு நான் இருக்கிறேன், நானே திருடினேன், நான் திருட மாட்டேன்னு நினச்சாலும் என்னால் முடியாது, என்னை எப்படி தண்டிப்பா, எனக்கு கருணை கொடுன்னு சொல்லி அவனுடைய மூளையுடைய புகைப்படவியலை எடுத்துக்கொண்டு வந்து நாளைக்கு கிளை பண்ணக்கூடிய காலம் விரைவில் வர இருக்கிறது. இப்போ என்ன சொல்கிறான் விஞ்ஞானி என்று கேட்டால், இதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி இருக்கான்ல, இதை ஆய்வு செஞ்சவன் ஒருத்தன் இல்லை, பலரும் ஆய்வு செய்கிறாங்க. பல லட்சக்கணக்கான மூளைகளை ஆய்வு செஞ்சு
இந்த ஒரே ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி செய்கிறவனுக்கு மட்டும் இப்படி ஒரு வித்தியாசமான மூளை அமைப்பு இருக்குது. இந்த மாதிரி செய்தால் அதுக்கு ஒரு வித்தியாசமானதாக இருக்குது. நல்ல திறமையை விஞ்ஞானியாக போகிறான்னு வைங்களேன், அந்த மூளை எடுத்து ஒரு டைப்பாக இருக்குது. அப்போ மூளைக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் அமைக்கப்பட்டு இருந்தால் அவனுக்கு என்ன சுதந்திரம் இருக்குது? அப்படி தான் செயல்படுவான். அந்த மூளை அப்படித்தான் செய்யும், இந்த மூளை இப்படித்தான் செய்யும் என்பதை சொல்லிட்டு இப்போ தான் சொல்கிறாங்க. ஆனால் இது இந்த முரண்பாடை நம்ம ஏற்று தான் ஆகணும். புரியலை. அந்த விஞ்ஞானி வீட்டில் ஒரு களவாண்டான் ஒருத்தன், விஞ்ஞானி வீட்டில் போய் ஒருத்தன் திருடிவிட்டான். அவன் போலீஸுக்கு போவானா, இந்த மூளையில் அவருக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்னு விடுவானா? அவன் சொல்லுவான் இவன் மூளை தான் காரணம்னு சொல்லிக்கிடுவான், இவன் தான் காரணம்னு சொல்லுவான். இதுதான் முரண். இப்போ எந்த முரண் நம்மளோ கேள்வி கேட்டாங்களோ கேள்வி பண்ணாங்களோ அது அந்த இல்மு அப்போ இல்லாமல் இருந்துச்சு பாருங்க. இப்போ அந்த இல்மு கிடச்சிருச்சு. உலகத்து மனிதர்களுக்கு அந்த கல்வியெல்லாம் கொடுத்துட்டான். கொடுத்து என்ன செய்கிறான்? அடே நான் விதின்னு சொல்லும்போது முரண்ட நீ இப்போ கண்டுபிடிச்சிட்டீங்கள, நீனும் முரணத்தானே இப்போ சொல்கிற. நீ என்ன சொல்கிற? அவன் நரம்புல உள்ள கோளாறுனால தான் அவன் திருடிப்பிட்டாங்கிற. உன் வீட்டில் திருடுனா நீ இப்போ ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற. அவன் தான் திருடலையேன்னு கேட்டால் இல்லை அவன் தான் திருடினான். ஆய்வில் அதுவும் உண்மை தான். ஆய்வில் சொன்னது அவன் திருடலை, அதுவும் உண்மை தானா? வீட்டில் யாரா திருடினா? அவன் தான் திருடினான், அதுவும் உண்மை. அப்போ அவன் திருடினாங்கிறது உண்மை, திருடலைங்க உண்மைங்கிறிய. இது முரண்பாடுனா அவ்வளோதான். புரியலை அப்படிங்கிறாங்க. அப்படி தான் இருக்குது, புரியவில்லை. ஆனால் இப்படி தான் நான் செய்வேன். எப்படி செய்வேன்? என் வீட்டில் திருடினான் என்று சொன்னால் இந்த விஞ்ஞான கணிப்பை தனியாதிக்கு வச்சுவிட்டு அவனை தண்டிக்கணும்னு நான் நிற்பேன். எங்கள் அப்பனை கொலை பண்ணிட்டான்னு சொன்னால் அவனா கொலை பண்ணான், அவன் மூளையில் அப்படி தான் இருக்குது என்று நான் விட மாட்டேன். நான் என்ன செய்வேன்? அவனை பிடிச்சி கொண்டு போய் தூக்குலை ஏற்றுற வரைக்கும் நான் பாடுபடுவேன். இன்னும் நீ கண்டுபிடிச்சி சொன்னீங்க, அது ஒரு வகை, அது உண்மைதான், இதுவும் உண்மைதாங்கிறான். அப்போ முரண்பாடு நம்ம சொன்னோம்ல, விதியில் இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தா இருக்குங்கிறீங்க, ஒரு பக்கம் பார்த்தா இல்லைங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல. இதெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே, இந்த காலத்தில் ஈடுபடாது. அல்லாஹ் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அன்றைக்கு நாத்திகர்கள் பகுத்தறிவாளர்கள் சொல்லி கொண்டு கொஸ்டின் பண்ணாங்களோ நவீன காலத்தில் சின்ன விஷயமாயிடுது. அந்த காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது முஸ்லீம்லேயே நாத்திகர்கள் இருப்பாங்க. எங்கள் பெரியார்கள்லாம் உட்காந்துக்கிட்ட கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ அஜரத் என்ன செய்வார்? பேசுவார். எப்படி பேசுவார்னா, ஒவ்வொரு மனிதனுடைய எல்லாம் அல்லாஹ் எழுதி வைத்து அந்த ஏட்டை கொடுப்பாண்டவுடனே அவர் கேட்பார், எத்தனை லாரிக்கு பேப்பரு அப்படி கேட்பார். யார்? நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது முஸ்லீமாக பிறந்த நாத்தியம் பேசக்கூடிய எங்கள் ஊரில் உள்ள பெரியவர்கள் எங்களெல்லாம் கூப்பிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. எப்படி எல்லாம் எழுது வாங்குறீங்களே, எவ்வளோ எழுதுறது? ஒவ்வொருத்தனுக்கும் வலது கையில் கொடுத்தா வலது கையில் என்னத்தை கொண்டே கொடுக்குறது? எத்தனை பண்டல் பண்டலாக இருக்குமே. ஒரு மனுஷனுடைய பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் எழுதுறா இருந்தால் எத்தனை லாரிக்கு வரும்? எப்படி கொடுப்பான், எப்படி வாங்குவான், எப்படி படிப்பான் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம பதில் சொல்ல இயலாது, அறிவுபூர்வம் நம்பிக்கைன்னு போயிடுவோம். இப்போ உன் மெமரி கார்டில் இருக்க கம்ப்யூட்டர் இருக்குது, ஒரு நகம் அளவு தான் இருக்குது. அந்த மெமரி கார்டில் என்ன செய்யுது? ஒருத்தன் ஜாதகம் இல்லை 1000 பேருடைய ஜாதகத்தை எழுதி வைக்க முடிகிறது. எழுதுறது அவன் என்ன செய்யட்டான்? மைய பேப்பர்னுக்கிட்டான். இவனுக்கு மைய பேப்பர் இல்லாமல் இவர் எழுதுவாராம். படைச்ச இறைவனுக்கு அப்படி கண்டுபிடிக்க முடியாது. ஒரு செல்லுக்குள்ளே அப்படி வைக்க முடியாதா? ஒரு கடுகளவு செல்லுக்குள்ளே அந்த மெமரி கார்டுங்கிறது கூட என்னது? அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தா அதில் என்ன இருக்குது? மெமரி கார்டில் எல்லாம் பிளாஸ்டிக் தான். இந்த கோட்டிங் அடிச்சிருக்கான மஞ்சளா, அதில் தான் அப்படி இருக்குது. நான் 100 GB 120 GB 300 GB 500 GBங்கிறான, அது மொத்த பொருளில் கூட பதிவாகிறது இல்லை, சப்போர்ட்டுக்கு உள்ளது. அதெல்லாம் இந்த பிளாஸ்டிக்கில் கருப்பாக இருக்குமே மெமரி கார்டில், அதெல்லாம் அதில் ஒரு கோல்டு கலரில் ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கான் பாருங்கள், அதில் தான் அப்படி ரெக்கார்ட் ஆகுது. எவ்வளோ ரெக்கார்ட் ஆகுது? ஒரு 1,00,000 கித்தாப்புகளை நாங்கள் அதில் போட்டு வச்சுருக்குறோம். 1,00,000 கித்தாப்புகளை ஒரு கோட்டி லேச தடவி இருக்கான், அவ்வளோதான். இதுக்குள்ளே போட்டு எழுத முடியும்னா படைச்ச இறைவனுக்கு முடியாதான்னு இப்போ கேட்க முடியும். இப்போ அந்த பெரியவர்கள் தான் கேட்டுப்படுவாங்க. இல்லை நம்மள்ட்ட இப்படி கேட்ட பெரியவர்களுக்கு சொல்ல முடியல அப்போதைக்கு. அப்போ காலம் நவீன காலம் வர வர இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லாம் மெய்ப்படுத்தப்படுது. எதை சந்தேகப்பட்டு கடவுளை இல்லைன்னு சொல்லி ஓடுனாங்களோ அது அல்லாஹ் இருக்கிறாங்கிறது உறுதிப்படுத்தக்கூடிய சான்றாக அது மாதிரி தான் விதி. விதிங்கிறத இந்த முரண்பாடை சொல்லி நிறைய பேர் ஓடினாங்க. எல்லாம் இருக்குங்கிற இப்படி இல்லைங்கிறீங்க, அப்புறம் தண்டிப்பாங்கிற அவன் பொறுப்பு இல்லைங்கிறீங்க, என்ன விளையாடுறீங்களான்னு கேட்பாங்கல்ல. நம்ம இப்படி திகைச்சு நிற்போம். நம்ம மார்க்க நம்பிக்கையில் நம்பி விட்டாலும் கூட ஒரு அறிவுபூர்வமாக கேட்குறானே, ஒரு ஆன்சர் ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு டைரெக்டாக அந்த அறிவுபூர்வமாக நமக்கு சொல்கிறதுக்கு கண்டுபிடிக்கப்படலை. இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டான்? மனிதன் அவனாக செய்வது இல்லை, அவனுக்கு எழுதப்பட்ட புரோகிராம், அதான் விதி. அவனுக்கு மண்டையில் எழுதப்பட்ட தலைவிதின்னு வேறு அந்த காலத்தில் பொருத்தமாக தான் சொல்லியிருக்கிறாங்க. தலையில் தானே மூளை இருக்குது. அவனுக்கு தலையில் எழுதப்பட்ட அந்த விதி
வேற வார்த்தையில் எழுதுனா மைய வச்சு எழுதுறது இல்லை. அவனுக்கு அதே அல்லாஹ்வுடைய பாஷையில் அவன் என்ன செய்திருக்கிறான், அந்த செல்கள் மூலமாக அவன் எழுதின அந்த விதி தான் அவனை நல்லவனாக்குகிறது, அவனை கெட்டவனாக்குகிறது. அது நல்லபடியாக இருக்கிறவன் வந்து என்ன செய்வான், என்ன சில பேர் ஒரு வார்த்தை சொல்ல வந்து கோவப்படுவாங்க, நாக்கப்படுங்கிற மாதிரி கிளம்பி சும்மா இருப்பாங்க, கோபம் வராது. சில ஆட்களுக்கு வந்து சின்ன ஒரு லேசாக ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் கடுமையாக்கும், அவனும் மனுஷன்தான். இன்னொருத்தர் என்ன செய்வான், மானம் போகிற அளவுக்கு என்ன மாதிரி கேட்டாலும் சரி ஏன்பான். அது எப்படி அவனுக்கு முடியுது, அது அங்கே இருக்கு வேலை, அவனால் அவன் கிடையாது. அங்கே எழுதின ப்ரோக்ராம் வந்து அந்த மாதிரி இருக்குது, இப்படி தான் எகிரி அடிங்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கு அவனுக்கு. அப்போ எழுதிதான் இருக்குது என்பதற்கு வந்து விஞ்ஞானம் இன்னைக்கு சொல்லிட்டு, அது முரண்பாடு நம்ம சொல்ல இயலாது. முரண்பாடு நம்ம சொல்லோமே, ஆனால் விஞ்ஞானம் முரண்பாடு தான். அந்த முரண்பாடு இருக்கிறது எங்களுக்கு புரியவில்லை. ஆன்சர் என்ன இதுக்கு, அது விஞ்ஞானிகளோட ஆன்சர் என்னன்னு கேட்டால், அப்படி எழுதி இருக்கிற நெசந்தான்ப்பா. எங்கள் மனசு அவனை தண்டிக்க சொல்லுது, எழுதுனது பார்க்க சொல்ல மாட்டேங்குது. எழுதுனதுனால தான் அவன் திருடுறான்னு எங்களுக்கு தெரிஞ்சாலும், எங்கள் வீட்டில் திருடி விட்டான் என்று சொன்னால் அவன் தான் திருடினான்னு தான் எங்கள் மனசு சொல்லுது. எப்படிப்பா மாற்றி சொல்லுது, இல்லை அப்படி தான் சொல்லுகிறது. அதுதான் இஸ்லாம். அப்போ நமக்கு அந்த அந்த அறிவு ஒன்று விளங்குற அளவுக்கு அறிவு இல்லைன்னு விளங்குதா, விஞ்ஞானி இல்லைன்ட்டானே. அந்த முரண்பாடு இருக்கிறத அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சுவிட்டு, இது எப்படி முரண்பாடாக இருந்தால் நம்ம எப்படி எடுத்துக்கூட எங்களுக்கு தெரியலை. ஆனால் இதுதான் யதார்த்தம் அப்படி சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் குறித்து எந்த விஷயத்தை சர்ச்சை பண்ணும்போதாவது சண்டைக்கு போனாங்களா, கண்டிச்சாங்களா? எத்தனை விஷயங்களை சஹாபாக்கள் விவாதம் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களா, கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இந்த விதியை பற்றி சண்டை போடும்போது மட்டும்தான் போய் என்ன செய்கிறாங்க, விதியை பற்றி எப்படி சண்டை போடுறாங்க, குரானை வச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க. இந்த வசனம் இல்லை என்கிறது, இந்த வசனம் இருக்குங்கிறது போது அப்படி மோதும்போது ரசூலுல்லாஹ் கோவப்பட்டு என்ன செய்கிறாங்க, இதை பற்றி பேசக்கூடாது, இதை புரிந்து கொள்கிற அறிவு உங்களுக்கு இல்லைன்றாங்க. 1400 வருஷத்துக்கு பிறகு ஒரு அளவுக்கு நமக்கு வந்திருக்கிறது. அந்த காலத்து மக்கள் இதை சொன்னால் விளங்கியிருக்காது. இந்த மூளையெல்லாம் கண்டுபிடிக்கிற காலத்தில் வாழ்கிற காரணத்தினால அவன் உள்ள நுழைஞ்சு அம்புட்டையும் எடுத்து வந்து நமக்கு சொல்லும் பொழுது, அப்போ விஞ்ஞானமே இதான் சொல்லுது, அறிவியல் இதைத்தான் சொல்லுகிறது. அந்த படைப்பு எப்படி இருக்குது என்பதை பார்த்து விட்டு இந்த தீர்வு அவன் சொல்கிறான். அப்போ நம்ம என்ன விளங்கிக்கிறோன்னு, முரண்பாடாக இருக்குன்னு குழம்பிடாதீங்க. குழப்பம் இல்லாமல் நடந்ததுக்கு விதி, நடக்க போகிறதுக்கு விதி இல்லை, அதுலேயும் குழப்பமில்லாத ஒரு தீர்வை தந்து விடுகிறது. அப்போ ஹதீஸ்லையும் அதுக்கு விவாதிக்க தடை இருக்கிறது, விஞ்ஞானமும் விவாதிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுது. இதுக்கு என்ன அர்த்தம், தீர்வு சொல்ல முடியாட்டி விவாதிக்காத அர்த்தம் தானே. அப்படி தான் மூளையில் இருக்குங்கிற அவன் தான் திருடான்னு சொல்கிறேன், என்னடா விவாதிக்க அதுக்கு பதில் சொல்ல இயலாது, அப்படி தான் இருக்குங்கிறாங்க. அப்படின்னு தான் நான் நம்புகிறேன், இப்படி தான் நம்புகிறேங்கிறான். அவன் மூளையில் உள்ள ப்ரோக்ராம்லாம் திருடினான் என்றும் நான் நம்புவேன், இவன் தான் குற்றவாளி என்றும் நான் நம்புவேன். அப்படின்னு நினைக்கிறியா இல்லையா? இதுக்கு தீர்வுலாம் பேச இயலாது, இப்படி தான் அப்படிங்கிறான்ல, இவனு தான் விவாதம் பண்ணக்கூடாதுங்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவாதம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களே விதியை பற்றி, அதை இவனும் விஞ்ஞானத்தின் பெயரால் இப்போ சொல்கிறான். அப்போ இவர் அறிவாளியில் ஏற்றுக்கிறாங்க, பகுத்தறிவாளர்கள் வந்து இப்போ ஏற்றுக்கிறாங்க. கரெக்டு தான், சரிதான், அது இப்படி தான் இருக்க மூளை. அவன் சும்மா விட்டு அடிக்கிறான். பல லட்சக்கணக்கான மூளைகளை ஆய்வு செஞ்சுட்டு சொல்கிறான். திருட்டு பையிலையாக எடுக்கிறது, அவன் மூளையை ஆய்வு பண்ணுறது, கொலகார மூளையாக எடுக்கிறது, அவன் இதை ஆய்வு பண்ணுறது, இந்த மாதிரி சமூக சேவை செய்கிறவனா எடுக்கிறது, அவங்க மூளையை ஆய்வு பண்ணுறது, இப்படி வகை வகையாக ஆய்வு செய்து விட்டு அது ஏன் ஒரே மாதிரி டிசைனாக இருக்குது, கொலகாரனுக்கெல்லாம் ஒரு டைப்பாக இருக்குது, திருட்டு பயிலுக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ அந்த ஒரு மாதிரியாக இருக்கிறதானே இவனை செய்ய வைக்குது. இப்படியாக கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மூளையோட அமைப்பையும் பார்க்குறான், அதில் சுரக்கக்கூடிய திரவங்கள் கூட அது தீர்மானிக்குது. சில திரவங்கள் வந்து அவனை நல்வழிக்கு கொண்டு போகுது, சில திரவங்கள் வந்து அவனை கெட்ட வழிக்கு கொண்டு போகுது. திரவத்தை நானாக உண்டாக்கிறேன், அப்படி ஒவ்வொரு மனுஷனும் மூளையில் திரவத்தை ஒன்று உண்டாக்கிற முடியுமா? ஒரு திரவம் என்னை நல்வழி கொண்டு போகுது என்று சொன்னால் அந்த திரவம் தான் விதி, நான் உண்டாக்கலை, அப்படி தானே எனக்கு இருக்குது. ஒரு திரவம் என்னை கெட்ட வழி கொண்டு போமே, ஆனால் என் மூளையில் நான் அதை உருவாக்கி கொண்டேன், அவன் எவனோ உண்டாக்கி வச்சிருக்கிறான், எனக்கு சம்பந்தம் இல்லை. இப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சிக்கு பிறகு விதி சம்பந்தமாக நமக்கு என்னமாவது டவுட் இருக்குமே, ஆனால் அது டோட்டலாக போயிருப்பேன். இது விஞ்ஞானம் நமக்கு அறிவு இல்லைன்னு ஒத்துக்கிருச்சு விஞ்ஞானம். நமக்கு ரசூல் அந்த காலத்தில் வேறு இந்த இதெல்லாம் சொல்லி விளக்க இல்லாதுல்ல, அந்த காலத்து மக்களுக்கு புரிகிற அளவுக்கு வேணாம், இது போய் சர்ச்சை பண்ணாதீங்க, அல்லாஹ்வுடைய வசனத்தை உன்னோட மோத விடாதீங்கன்னு ஒரு ஜென்ரலான ஒரு அறிவுரை சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம விதியை பொறுத்த வரைக்கும் முரண்பாடுன்னு நினைக்கக்கூடாது. எப்படி நம்பனே, எது நடந்து முடிஞ்சிருச்சோ அதை உடனே என்ன செய்யறேன்,
விதி மேலே தூக்கி போட்டுடணும். அடுத்த செகண்டை பற்றி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விதி இல்லைங்கிற டம்ளர் எடுக்க சொன்னாங்கன்னா விதி இருந்தால் எடுப்பேன், விதி இல்லாட்டி எடுக்க மாட்டேன், போய் எடுக்கணும். அந்த டம்ளர் எடுக்கணும்னு செய்யணும், எடுக்க சொன்னால் போய் எடுக்கணும். அது விதி இருந்தால் எடுப்பாங்க, விதி இல்லாட்டி எடுக்க மாட்டாங்க கூடாது. ஏன், அடுத்த நிமிஷத்துக்குள்ள ஒன்று தெரியாது. அப்போ ஒரு அடுத்த செகண்டில் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பேசுவதாக இருந்தாலும் விதியை சொல்லிவிட்டு அந்த காரியத்தை செய்யாமல் இருக்கக்கூடாது. இப்படி நம்புறதுல பாருங்கள், மற்றவன்லாம் வேறு வேறு சமூகங்களில் விதியை சொல்லுவாங்க. விதியை சொல்லிவிட்டு இப்படி பிரித்து சொல்லாமல் நோய் வந்து வைத்தியம் பார்க்காதாம்பாங்க. ஏன், விதியில் குணமாகும்போது ஆயிக்கிறேன். இப்படி சொல்லக்கூடிய மார்க்கங்கள்லாம் இருக்கிறது, மதங்கள்லாம் இருக்கிறது. விதியை அவங்களும் நம்புகிறாங்க, இஸ்லாமும் நம்ப சொல்லுகிறது. அவர்கள் விதியை நம்புறது எப்படி இருக்கும் என்று கேட்டால் எதிர்காலத்தையும் சேர்த்து நம்ப சொல்கிறாங்க. சென்ற காலம் மாத்திரம் இல்லாமல் அடுத்த காலத்துக்கு உள்ளது. ஏன்டா உட்காந்து தொழில் செய்யாமல் இருக்கிற, அது விதி இருந்தால் பண்ணிக்கிறவன், நோய் வந்து வைத்தியம் பண்ண மாட்டேன் இப்படிங்கிற மாதிரியான திங்கிறதுக்கு மட்டும் இருக்க மாட்டாங்க. நோய்க்கு வைத்தியம் பண்ணுறது சொல்லுவாங்க தவிர, அப்போ சாப்பிட்றத மட்டும் சாப்பிட்ற, பசிச்சா தன்னால் பசி போயிட வேண்டியான, அதுக்கு மட்டும் கரெக்டாக தேடி போய் சாப்பிட்ருவாங்க. இப்படியாக முரண்பட்ட ஒரு வகையில் எல்லா நம்பிக்கையும் இருந்தாலும் நம்ம வந்து இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய விதி நம்பிக்கை ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறத உங்களுக்கு தடுக்காது, உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்காது. ஏன், நீ இல்லையா மாதிரி போயிட்டு நீ பாட்டுக்கு இனிமேல் உள்ளதுக்கு இல்லைங்கிற மாதிரி போய்கிட்டு இதுக்கு முந்தின விஷயத்துக்கு இருக்குங்கிற மாதிரி போ. நீ செய்யலை, நீ நஷ்டப்பட்டியா, நீ நஷ்டப்படலை, அவன் எழுதி வச்சான். இப்படி தான் மனக்கொலை தீர்க்கும். எப்படி தீர்க்கும் என்றால், நடந்து முடிஞ்ச விஷயங்கள்ல எல்லாம் நமக்கு எந்த ரோலுமே இல்லை, ஒருவன் நம்மை விட சூப்பர் பவராக இருக்கிற ஒருத்தன் எழுதி வைத்திருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நம்முடைய சுமை கவலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும், இறங்கி போயிடும் என்ற அடிப்படையில் பிரித்து காட்டுகிறது. இது போக இந்த விதி இருக்குங்கிற விஷயத்தை நம்ம இன்னொரு விதமாக விஞ்ஞானத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறோம். விஞ்ஞானிகள் அதை ஒத்துக்கிட்டாங்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், லாஜிக்காக பார்த்தா கூட விதிங்கிற ஒன்று இருக்குங்க, நமக்கே தெரியும். எப்படி தெரியும், நீங்கள் படிக்கிற காலத்தில் உங்களோட படித்தவர்கள்லாம் இருப்பாங்க. அந்த சக மாணவர்களில் 1-2 பேர் ரொம்ப பிரில்லியண்ட்டாக அவங்களுக்கு தெரியும், இவன் பயங்கரமான ஆள், சரியான அறிவு உள்ளவனாக இருக்கிறான், இவன் வந்து எங்கேயோ போயிடுவான் அப்படிங்கிற அளவுக்கு நினைப்போம். இன்னொருத்தனை இப்போ உங்கள் சக மாணவன் பார்த்துருப்பீங்க, வாத்தியார் வரைக்கும் சொல்லி மாடு மேய்க்க கூட லாய்க்கு இல்லைம்பார். ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது 100 மாணவர்கள் இருந்தால் 1-2 மாணவனை ஆகா ஓகம்பார், 1-2 மாணவன் கீழே கீழே இருப்பான் பாருங்க, இவன் மாடு மேய்க்க கூட லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் திட்டுவார், மாணவர்கள்லாம் கேலி பண்ணுவார்கள். ஒரு 25 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த மாடு மேய்ப்பான்ல அவன்கிட்ட போய் இவன் வேலை பார்த்துட்டு இருப்பான். யார், மாடு மேய்க்கிறவன் பெரிய மல்டிமில்லியனர் ஆயிடுவான், பல கோடிக்கு அதிபதி ஆயிடுவான். இவன் தான் ஜீனியஸ்ன்னு சொன்னாங்க பாருங்க, அவன் போய் அவன் கிளர்க்காக இருந்துட்டு இருப்பான் யார்கிட்ட, அவன்கிட்ட. அப்போ நம்ம பார்க்குறோம், அறிவு உள்ளவன் தான் மேலே வருவான், திறமை உள்ளவன் தான் கரெக்டாக செய்வான், முட்டா போய் ஒழுங்காக செய்ய மாட்டான், ஒழுங்காக செய்யாட்டி தோல்வி தான் அடைவான். ஒரு வியாபாரத்தை பண்ணுறதா இருந்தால் ஒரு அறிவாளி வியாபாரம் பண்ணுனா அவன் நல்லபடியாக பண்ணுவான், ஒரு முட்டாள் வியாபாரம் பண்ணால் உன்னோட கொண்டு பண்ணி தொலைச்சிடுவான். அப்போ முட்டாள் வந்து நஷ்டப்படணும், அறிவாளி லாபப்படணும் அப்படிங்கிறது தான் நம்ம அறிவு சொல்லுது. நடைமுறை என்ன சொல்லுது, மாற்றமாக சொல்லுது. நடைமுறை என்ன சொல்லுது, கை நாட்டு போட தெரியாதவர்கள்னா, கையெழுத்து போட கை ரேகை வைக்கிறாங்க, கையெழுத்து போட தெரியாது, அவர்கள்லாம் பல கோடிகளுக்கு அதிபர்கள் ஆகிடுறாங்க. படித்தவர்கள் எல்லாம் ரொம்ப கீழே இருக்கிறாங்க. அந்த காலத்துலேருந்து பார்க்குறோம், ராஜாக்கள்லாம் என்ன செய்வான், முட்டாப்பையிலாக இருப்பாங்க. மழை பெய்கிறத கூட மந்திரிகிட்ட கிடந்து தெரிஞ்சுக்கிறாங்க. மந்திரியே மாதம் மாதம் நம்ம ஊரில் ஒழுங்காக மழை பெய்யுதா, மும்மாறி மழை பொழிகிறதான்னு என்ன செய்வான், அவன் கேட்பான். மந்திரி பார்த்து ஆமாம் பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இந்த அளவு கூமுட்டையெல்லாம் யார் இருப்பான், ராஜாக்கள்லாம் இருப்பாங்க. அவனை பாடி அவனை புகழ்ந்து பண்டிதர்கள் என்ன செய்வாங்க, பரிசு வாங்குவாங்கலாம் பிச்சைக்காரனாக இருப்பான். யார், புலவர்கள் போய் ராஜாவை புகழ்ந்துட்டு ஏதாவது அவன்கிட்ட அன்பளிப்பு வாங்குவாங்க. இவன்லாம் அந்த அறிவாளி. யார், இந்த புலவன்லாம் அறிவாளி, சிந்தனையாளன், இப்படி பேர் எடுத்தவன். அவனை எத்தி தான் பிழைக்க வேண்டியிருக்கிறது. முட்டா பைய ராஜாவை உட்காந்துட்டு இருப்பான். இவன் புலவர்கள்லாம் என்ன செய்வாங்க, புலவர் தான் அறிஞர் தானே, புலவர்கள் என்ன செய்வான்னா கையேந்திட்டு இருப்பான். ஏன், உன்னுடைய புலமையை வச்சு நீ ஆட்சிக்கு வர வேண்டியது தானே, உன்னுடைய புலமையை வச்சு கோடீஸ்வரன் ஆக வேண்டியது தானே. அப்போ தாங்க பார்க்குறோம் வேறு ஒரு ப்ரோக்ராம் இயங்கி கொண்டிருக்குது. விதிவிலக்கா சில அறிவாளிகள் பணக்காரங்களாக இருப்பாங்க, கொஞ்சமாக விதிவிலக்கா முட்டாள்தனத்தினால ஏழையாக இருப்பான். அதுக்கு மாற்றமாக இருக்கா இல்லையா, அறிவே இல்லாதவர்கள் இவன் எப்படி அதான் நாங்கள் சின்ன பிள்ளைகளெலாம் ஒரு கடையில் போய் கொடுத்தோம்னா 20 ரூபா கொடுத்து ஜாமான் வாங்கி போட்டு 50 ரூபாய்க்கு பாக்கி தாங்கன்னா கொடுத்துருவாரு. 20 ரூபாய் தான் கொடுப்போம்.
50 ரூபாயில் கொடுத்தேன்னு சொன்னால் உதாரணத்துக்காண்டி அந்த காலத்தில் உள்ள ஒரு 20 ரூபாய் இருந்தால் தெரியலை, சின்ன ரூபாயை கொடுத்து பெரிய ரூபாயை சொன்னோம்னா கொடுத்துருவோம், சின்ன பிள்ளைய அப்படிலாம் செய்வோம். அது பாட்டுக்கு மேலே ஏறிட்டே போகிறவர். பொருளாதாரம் இப்படி கணக்கு கூட பார்க்க தெரியாதவர்கள் என்ன செய்வாங்க, மேலே தாறுமாறாக ஏறிட்டே இருப்பாங்க. அல்லவா பார்த்து கொடுக்குறான்னு விளங்குறது. அப்போ இந்த நம்ம கண் முன்னாடி பார்க்குகிறோம், யார் அறிவு திறமை ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உண்மையில் மேலே வரணும். யார் ஒரு ஆற்றலும் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே கீழே தான் கிடக்கணும். அவன் தான் வாங்கி திங்கிறவனாக இருக்கணும், அவன் தான் பிச்சை எடுத்து பிழைக்கிறவனாக இருக்கணும், கூலி வேலை செய்கிறவனாக இருக்கணும். அதுக்கு மாற்றமாக இருந்தால் இப்போ என்ன விளங்குறோம், நம்ம அறிவை தாண்டி ஏதோ ப்ரோக்ராம் இப்படி எழுதியாச்சு, இவன் தான் பணக்காரன் இவன் தான் ஏறன்னு எழுதியாச்சு, வேற ஒன்றும் காரணம் இல்லை. திறமையை கொண்டு இல்லை என்று சொன்னால் எப்படி ஆணுச்சு இது, அப்படி எழுதிட்டான்ல. அப்போ விதி இருக்கிறது என்பதை நீங்கள் உங்களோடு பழகியவர்கள் உங்கள் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் மணக்கன் முன்னாடி கொண்டு போனீங்கன்னா, எவன் தேருவான்னு நினச்சிங்களோ அவன் எல்லாரும் தேரவே இல்லை, எவன் தேரவே மாட்டான்னீங்களோ அவன் அனைவரும் தேராமல் போகவில்லை. அப்போ என்ன வழங்குது, நம்ம நடைமுறை வாழ்க்கையிலையும் பார்க்குறோம், விதின்னு ஒன்று இயக்கத்தான் செய்யுது. இவனுக்கு வாழ்வை பாடுறான்லாம் சொல்கிறீங்களுக்கு என்ன அர்த்தம், இவனுக்கு அந்த தகுதி இல்லைன்னு அர்த்தம். உங்களால் ஏற்றுக்கிற இல்லை, இவன் எப்படி இப்படி வந்தான் என்று உங்களுக்கு ஏற்றுக்கிற இயலாமல் போய் தான் புலம்புறீங்க, எப்படி இவனுக்கு வாழ்வை பாடுறான்றீங்க. அப்போ உங்களை விட அவன் கீழே இருக்க வேண்டிய ஆள் உங்கள் கணக்கு பிரகாரம், ஆனால் அவன் மேலே இருக்கிறான். அப்போ இவனுக்கு வாழ்வை பாருன்னா அதை விதி, அவனா உழைச்சி வரல, இவனுக்கு வாழ்வு தான் அது, எல்லாம் கொடுத்த வாழ்வு தான் அப்படிங்கிறத. இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், விதிங்கிறத ஒன்று கண்டுபிடிச்சி விஞ்ஞான அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் முரண் மாதிரி தெரிஞ்சாலும் அது முரண் இல்லை, இதை நம்ம விளங்கிக்கணும். விளங்கிட்டோம்னு சொன்னால் இப்போ விஷயத்துக்கு வருவோம். அப்போ விதியில் இஸ்லாம் முரண்பட்ட மாதிரி உங்களுக்கு சொன்னால் கூட நம்புகிற விஷயத்தை அழகாக பிரித்து சொல்லுது. எப்படி சொல்லுகிறது, எதிர்கால விஷயத்திற்கு நீ விதியை பற்றி பேசக்கூடாது. விதி இல்லைங்கிற தொழுவை கூப்பிடும்போது விதி இருந்தால் தொழுவேன்னு சொல்லக்கூடாது, குற்றம். நோன்புக்கு சொல்லும்போது நான் விதி இருந்தால் நோன்பு வச்சிருவேன் அப்படி சொல்லக்கூடாது. தர்மம் செய்யும்பா விதி இருந்தால் செய்வேன் இல்லாட்டி அப்படி சொல்லக்கூடாது. கொடுக்க முடிஞ்சால் கூட இல்லாட்டி இல்லைன்னு சொல்லு அப்படி சொல்லணுமே தவிர விதியின் மீது பாரத்தை போடுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது மார்க்கத்தில். அதே நேரத்தில் நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது எதில் பாரத்தை போட்டுறனே, அது அல்லாஹ் தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லணும். இதை திருமறை குர்ஆனில் என்ன அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால், இந்த விதின்னு ஒன்று நான் எதுக்கு ஏற்படுத்தேன் தெரியுமா, கைலா தசவ் அலாமா ஃபாத்தக்கும், உங்களுக்கு தவறிவிட்ட விஷயத்திற்கு நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காகவும், வலா தஃபரஹு அலாமா ஆத்தாக்கும், உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியதில் நீங்கள் மமதை கொள்ளக்கூடாது என்பதற்கும் தான் அந்த விதியை ஏற்படுத்தியிருக்கிறேன். இந்த விதிங்கிற நம்பிக்கை எதுக்கு ஏற்படுத்தினேன் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், கைலா தசவ் அலாமா ஃபாத்தக்கும், உங்களுக்கு எதெல்லாம் தவறி விட்டதோ இழந்து விட்டீர்களோ அதுக்கு நீங்கள் கவலைப்படக்கூடாது. இந்த மருந்தா எல்லாம் சொல்கிறான். அந்த விதியை நம்புறது இந்த மணக்கவலிக்கு எப்படி மருந்தாக இருக்குன்னு கேட்டால் அது அல்லாவே அந்த மருந்துன்னு சொல்லிடுறான் இப்போ குர்ஆன்லேயே. இந்த விதியை நம்புறதுக்கு இப்போ வேறு வேறு மார்க்க ரீதியான காரணங்கள் இருந்தாலும் தப்பி போனதுக்கு நீங்கள் கவலைப்படக்கூடாது, இதுதான் அடிப்படை. அது எப்படி கவலைப்படாமல் இருப்போம் என்று சொன்னால், இப்போ ஒருத்தனுக்கு குழந்தை இல்லை, இது கவலைப்படுவானா இல்லையா, கவலைப்படுவான். எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டான், இல்லை. அதுக்கப்புறம் அவனுடைய அந்த தன்மை கூட இல்லைன்னு கூட சொல்லிடுவாங்க. உனக்கு உயிரணுக்கள்லாம் கிடையாது, ரிப்போர்ட்டில் நில்லுன்னு வந்துருச்சு இல்லைன்னு வந்துருச்சுன்னு கூட சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி இருந்தால் அது அவனுக்கு கவலை தானே, கவலைப்படுவான். கவலைப்படும் போது இந்த கவலையிலிருந்து எப்படி மீளணும் என்று கேட்டால், இந்த விஷயத்தை நான் தேடிக்கொள்ளவில்லை, எனக்கு இந்த மாதிரியான ஒரு தன்மை எனக்கு இருக்கிறத அது நான் தேடிக்கொள்ளவில்லை. யார் இது தந்திருக்கிறான், என்னை படைச்ச ஒருத்தன் இருக்கிறான், அவன் எல்லா வகையான விஷயத்தையும் சரியாக செய்யக்கூடியவன், அவனுக்கு மிஞ்சின ஒரு அறிவாளி கிடையாது. அப்படியான ஒரு ஹக்கீமாக இருக்கக்கூடிய அறிஞனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் எனக்கு இந்த தன்மையை அவன் ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த ஏற்படுத்துறது அவனுடைய இயலாமையினால் ஏற்படுத்தலை. அல்லாஹ்வுக்கு இயலாதா? ஒருத்தனுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறவனுக்கு ஆகுன்னு சொன்னால் ஆகிட்டு போகுது. ஒருத்தனுக்கு ஒரு கைகால் வழங்காமல் இருக்குன்னு சொன்னால் ஆகுண்டா வழங்கிடும், கைகால் வழங்கி போயிடும். அப்போ எனக்கு கைகாலை எல்லாம் ஊனமாக்கி வச்சிருக்கிறது ஏதோ டாக்டர்கள் கைவிட்ட மாதிரி எல்லாம் முயற்சியும் பண்ணி பார்த்துட்டப்பா எனக்கு ஏழலை அப்படியே விட்டான்ல. ஒருத்தனுக்கு கைகால் வழங்காமல் போச்சுன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு ஏழாமல் உன்னை கைவிடலை, ஆக்கணும்னு ஆக்கியிருக்கிறான்.
உன்னை எது செஞ்சிருக்கான்? இவனை இப்படி ஆக்கணும், அவனை அப்படி ஆக்கணும், இவனுக்கு அதை கொடுக்கணும், இவனுக்கு இதை கொடுக்கணும் செஞ்சானே. இது எல்லாமே அவன் அறிவோடு தான் செய்கிறான், அவனுடைய இயலாமைக்கு செய்யவே இல்லை. ஒருத்தனுக்கு பணத்தை அள்ளி கொடுத்தா ஒருத்தர் பணத்தை கம்மியாக கொடுக்குறான். கம்மியாக கொடுக்க மிச்சப்படுத்துறதுக்கா? இப்படி எல்லாத்தையும் அள்ளி கொடுத்தா நம்ம தெருவில் நிற்கணும். அதுக்கு எல்லாம் செஞ்சான். இருக்கிற கஜானாவையெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டோம்னு சொன்னால் நம்ம கஜானா காலி ஆயிருமே. அதுக்காக வேண்டிய ஏழையாக்கினா? அதுக்காக வேண்டிய ஏழையாக்கலை. எதனால் ஏழையாக்குறான்? அது என்னுடைய உரிமை. சிலரை ஏழையாக்குவேன், சில பணக்காரனாக்குவேன், அது என்னுடைய தனிப்பட்ட அதிகாரம் என்று காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் வந்து அதை செஞ்சுருக்காங்க போது நம்ம என்ன விளங்கனே? இந்த குறையை எனக்கு தந்தவன் இறைவன், அவனுடைய இயலாமையினால் எனக்கு தரவில்லை. சில குறைபாடுகள் வந்து அறியாமையினால் ஏற்பட்டு போயிடும். டாக்டர் என்ன செய்வான்னு கேட்டால் ஒரு மருந்துக்கு மேலே வேறு மருந்து கொடுத்துருவான், கண்டு இல்லாமல் போயிடும். நல்லா இருந்த கண்ணு என்ன செய்யறேன்? அந்த மாதிரி அல்ல, இதை தப்பு பண்ணி நமக்கு ஊனமாகி போச்சா? நமக்கு ஊனமாகி விட்டது அல்லாஹ்வுடைய படைக்க தெரியாமல் ஊனமாகி விட்டதா? மிஸ்டேக் ஏற்ப அவன் நல்லா படைக்க நினைச்சு அவனை மீறி நடந்து போச்சான்னா அப்படி நடக்கலை. அல்லாஹ் ஒருத்தனை ஊனமாக்குறான்னா அந்த ஊனம்டா என்னென்று விளங்கி இவனுக்கு இந்த ஊனத்தை தான் கொடுக்கணும் என்று டிசைட் பண்ணி முடிவு செய்து அவன் அதை செய்திருக்கிறான் என்றால், நமக்கு மேலே சூப்பர் பவராக இருக்கக்கூடிய அவன் இதை தீர்மானித்திருக்கிறான் என்றால் அதை எதிர்த்து கேட்க நமக்கு என்ன இருக்கிறது? அதுக்கு நீ கவலைப்பட்டு என்னை வேற ஒருத்தன் சரி பண்ண போகிறானா? கவலைப்படுறா இருந்தால் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன செய்ய போகிற? இன்னொருத்தன்ட்ட போய் அதை சரி பண்ணிட முடியுமா? இல்லைன்னு ஆக்கின விஷயத்தை இருக்குன்னு ஆக்க முடியுமா? ஒருத்தனுக்கு அந்த குழந்தை பெற தன்மை இல்லைன்னு ஆகிப்போச்சு, இருக்கிறத வேணா டெவலப் பண்ணுறதுக்கு மருந்து மாத்திரை கொடுப்பாங்க, அறவே இல்லைன்னு ஆகிப்போச்சு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? நம்ம என்ன விளங்கணும்? நமக்கு இந்த குறைபாடுகளை ஒருவன் தந்திருக்கிறான் என்று சொன்னால் நமக்கு மேலே உள்ள ஒரு ஒரு அறிவுள்ள ஒருத்தன் தந்திருக்கிறான், ஆற்றல் மிக்க ஒருத்தன் தந்திருக்கிறான். அவனை மீறி யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. விளங்காமல் இதை நமக்கு செய்யலை, விளங்கியே தான் செஞ்சிருக்கிறான். இயலாமையினால் இதை தரவில்லை, இயலுமாய் இருந்தும் செஞ்சிருக்கிறான். அப்படி நினைத்து விட்டோமே என்றால் அப்போ நம்ம படைச்சவன் ஏதோ அவன் வேறு நன்மைகள்லாம் இருக்கிறது. எந்த நன்மைக்காக இதை செஞ்சானுங்கிறது அடுத்து ஒரு ஆறுதல் தரக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன நினச்சிருந்தோம்னு கேட்டால் இது அல்லாஹ்வுடைய நாட்டம். இப்படி சொல்லி பாருங்கள். எந்த ஒரு பல கோடிகள் பணம் வச்சுருக்கிறீங்க, திடீர்னு எல்லாம் அடிபட்டு போச்சு, அது நொந்து போய் உட்காராம நம்ம என்ன செய்கிறது? நம்மளால் என்ன முயற்சி பண்ணிட்டோம், காப்பாற்றுறதுக்குரிய எல்லா காரியத்தையும் செஞ்சிட்டோம், நம்மளை மீறி அந்த பணம் போயிடுச்சு, நம்ம என்ன செய்கிறது? அல்லாஹ்வுடைய நாட்டம். அவன் உன்னை செஞ்சால் சரியாக தான் செய்வான். நமக்கு அது குறை, நம்மள்ட்ட அந்த குறை இருக்கிறதுனால ஒரு பாரதூரமாக இருக்கிறது. அவன் ஒரு விஷயத்தை செய்வானேயானால் அது சரியாகத்தான் என் இறைவன் செய்வான். நம்ம வந்து தகப்பனார் வந்து 2 பிள்ளைக்கு வித்தியாசமாக கொடுப்பாருன்னு பாருங்களேன், அதில் கூட ஒரு நோக்கம் இருக்குது, வேணும்னு செய்வார். அவர் ஒருத்தன் 1000 ரூபா கொடுப்பாரு, ஒருத்தன் 100 ரூபா கொடுப்பாரு. அது கேட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்னது? இந்த 1000 ரூபா கொடுக்குறவன் அவரை ஈர்க்கிற மாதிரி இருந்திருப்பான், 100 ரூபா கொடுக்குறவன் அவர் ஈர்க்கிற மாதிரி இருக்க மாட்டான், அல்லது இவன் கோவப்படுத்தியிருப்பான், இவன் கோவப்படுத்த, இப்படியான ரீசன் இருக்கும். இறைவனுக்கு அப்படி ஏதாவது ரீசன் இருக்குமானா அப்படி இருக்காது. உன் தகப்பனார் அப்படி செஞ்சாருன்னா என்ன செய்யலாம்? ஏன் நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்கன்னு சொல்லி அதை நினச்சி நீங்கள் என்ன செய்யலாம்? நியாயம் கேட்கலாம். ஒரு நியாயம் கேட்டல் உனக்கு இருந்தால் தான் கவலைப்படலாம். தகப்பனார் அவனுக்கு 1000 எனக்கு 100 ரூபா கொடுத்தாருன்னு வைங்களேன், எப்படி நீ கொடுப்ப அப்படின்னு நான் கவலைப்பட்டு அதை கிளைம் பண்ணுவதற்காக நான் போராடினால் அதில் நியாயம் இருக்கிறது. இறைவன் செய்கிறான் என்று சொன்னால் கிளைம் பண்ண என்ன இருக்குது? அவன் தான் முடிவு எடுக்கிறவன். அவன் உன் மேலே உள்ள கோபத்தில் செய்யலவன், உன் மேலே உள்ள வெறுப்பில் செய்யலை, இன்னொருத்தன் மேலே உள்ள விருப்புலையும் செய்யவில்லை. உலகத்தில் கொடுக்குற எல்லா பாக்கியங்களுமே நல்லவன் கெட்டவன் பார்த்து செய்வதில்லை. செல்வத்தை கொடுக்குறான்னு சொன்னால் நல்லவனுக்கா செல்வம் கொடுக்குறானா? நல்லவன் ஏழையாக இருக்கிறான். அப்போ வறுமையை கொடுக்குறானா? கெட்டவனுக்காக வறுமையை கொடுக்குறானா? கெட்டவனு பணக்காரனாக இருக்கிறான். அப்போ கெட்டவர்கள்லையும் கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள், நல்லவர்கள்லையும் பிச்சைக்காரர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ எப்படி கொடுக்கலாம்ல? இவரெல்லாம் நல்ல வேண்டப்பட்டவர்கள் செலக்ட் பண்ணி இவங்களுக்கு நல்லபடியாக வைப்போம், இவன் வேண்டப்படாதவன், இப்படி எல்லாம் கொடுக்கல. அது மாதிரி ஊனம் இருக்கிறது, நல்லவனுக்கெல்லாம் ஊனம் இல்லாமல் ஆக்கி கெட்டவனுக்கு மட்டும்தான் ஊனத்தை கொடுக்குறாரா? இல்லை, நல்லவன்லையும் ஊனம் உள்ளவன் இருப்பான், கெட்டவன்லையும் இருப்பான். நல்லவன்லையும் ஊனம் இல்லாதவன் இருப்பான், கெட்டவன்லையும் இல்லாதவன் இருப்பான். இப்படி எந்த ஒரு அல்லாஹ் கொடுக்குற பாக்கியத்தை எடுத்துக்கொண்டாலும் அவனுடைய கேரக்டரையோ குணாதிசயங்களையோ தன்மைகளையோ பார்த்து கொடுத்ததாக இருக்காது. எதை எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த நல்லவனாக இருக்கான் கஷ்டப்படுறானே அப்படின்னு நினைப்போம், கெட்டவனாக இருக்கான் இப்படி வாழ்கிறானேன்னு நினைப்போம். ஒரு இந்த கெட்ட பையன் இவ்வளோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான்னு நம்ம நினைப்போம். அப்போ நம்ம அல்லாஹ் எதை கொடுத்தாலும் வெறுப்பில் நமக்கு தருவதில்லை, நம்மளால் ஒரு பகையினால் அவன் தருவதில்லை. ஏதோ குறைக்கிறான் என்று சொன்னால் அவன் இந்த உலகம் இயங்குவதற்காக வேண்டி இந்த குறைபாடுகளை கொடுத்தாக வேண்டி இருக்கிறது.
யாருக்கும் குறை இல்லாமல் அல்லாஹ் படைக்க இயலாதா? அல்லாஹ் நினச்சான்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு ஒரு குறை இல்லை. இது எவ்வளோ, இதுக்கு என்ன பெரிய விஷயம்? அல்லாஹ் ஆகண்டா ஆகிருப்போது. இது பெரிய முயற்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பல மாதங்களை எல்லாம் இதுக்காக உழைக்கணுமா? இல்லை. எல்லாத்தையும் இப்படி ஆக்கிடுறான். எல்லாரையும் இப்போ அப்படி எல்லாம் கட்டளை காணா எல்லாத்தையும் 25 வயசு வாலிபன் மாதிரி படைத்து இப்படியே காலமெல்லாம் இருப்பீங்க அப்படின்னு படைக்க நினைச்சால் அல்லாவுக்கு முடியுமா? முடியாதா? முடியும். எல்லாரையும் கோடீஸ்வரன் ஆக்குறது, யார் எல்லாத்தையும் கோடி பணம் இருக்கும்டாக்குனா கஷ்டமா? இது யாருக்குமே ஊனம் இருக்காது, இது கஷ்டமா? யாருக்கும் நோயே வராது, அப்படி படைக்க தானே போகிறான். ஆக்கிரத்தில் சொர்க்கத்தில் போகும்போது இப்போ நான் சொன்ன மாதிரிலாம் தான் இருக்க போகுது. இன்னொரு உலகத்தில் இப்படி படைக்க போகிற இறைவன் இந்த உலகத்திலையும் படைச்சிட முடியாதா? அவன் படைக்க முடியும். இந்த உலகம் இயங்கணுமாக இருந்தால் எல்லாருக்கும் ஒரு குறையை வைக்கணும். என்ன விளங்கிறேன்னு, எனக்கு ஒரு குறையை வைக்கணும், உங்களுக்கு ஒரு குறையை வைக்கணும், உங்களுக்கு வேற குறையை வைக்கணும், உங்களுக்கு இன்னொரு குறையை வைக்கணும். குறை இருந்தால்தான் ஒருவரை சார்ந்து ஒருவன் உலகம் ஓடிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, எல்லாருக்கும் 100 ஏக்கர், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் 100 ஏக்கர் நிலம் இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் 100 கோடி ரூபா பணம் இருக்கிறது. இப்போ அந்த நிலத்தில் போய் விவசாயம் பண்ணணும். யார் பண்ணுவா? என்னை கூப்பிடுவீங்க. அட நானும் 100 கோடி போட வேலையை பார்த்துட்டுருவேன். உங்கள்கிட்ட இருக்கிற 100 கோடி என்கிட்ட இருக்குல்ல, என்கிட்ட தான் 100 ஏக்கர் இருக்குது. நீங்கள் 100 ஏக்கரை வச்சுக்கிட்டு கொஞ்சம் விவசாயத்துக்கு கலப்பை தூக்கிட்டு வாங்க. நான் ஏன் கலப்பை தூக்கணும்? உன்னை மாதிரி நான் தானே இருக்கிறேன். இப்படி ஒருத்தன் வரமாட்டான், எல்லோரும் உன்ன மாதிரி இருப்பான். உங்கள் வயலில் போய் விவசாயம் பண்ணுறதா இருந்தால் 100 ஏக்கர் 100 கோடி பணம் வச்சுருந்தா கூட உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் இருக்குமாக இருந்தால் விவசாயம் நடக்குமா? உலகத்தை அம்பிட்டு செத்து போயிடுவோம். உங்கள் வயல்லையும் விவசாயம் நடக்காது, என் வயல்லையும் விவசாயம் நடக்காது. நான் தான் கலப்பை எடுக்கணும், நான் தான் உழவு செய்யணும், கடைசியில் என்ன செஞ்சேன்னு செத்து போயிடுவேன். என்னுடைய உணவு கூட சம்பாதிக்க முடியாமல். அப்போ உலகம் இயங்குறதுக்கு என்ன தேவை இருக்கிறது? இந்த காசை கொடுத்தா வருவதற்கு 4 பேர் இருக்கணும். எப்போ வருவான்? அவன் கம்மியாக்கினா தான் வருவான். ஒருத்தனை கூட கொடுத்துன்னு உனக்கு காசை கம்மியாக்கினா தான் கம்மியாக இருக்கிறவன் வேலைக்கு கூப்பிட்டா வருவான். ஒரு நாளைக்கு நம்ம சம்பாதிக்கிறா தான் காசு வேணும் அப்படின்னு வருவான். அது மாதிரி நோயை கொடுத்தா தான் டாக்டருக்கு பொழப்பு ஓடும். எல்லாம் ஆரோக்கியமாக இருந்தான்னு வைங்களேன், இந்த டாக்டராக இருக்கிற 50 பேர் செத்து போயிடுவாங்க. அவன் என்ன செய்வான்? வாழ்வாதாரத்தை என்ன செய்வான்? அப்போ நம்முடைய நோய்களை வைத்துத்தான் அவங்க வாழ்வாதாரம் ஓடும்னு சொன்னால் அந்த நோயை எல்லாம் இதுக்கு தரான்னு உலகம் இயங்கணும்ல. இயங்குறதா இருந்தால் எல்லாருக்கும் எல்லாம் குறைய வச்சுருக்கிறான். உனக்கு வச்ச குறை எனக்கு இருக்காது, எனக்கு வச்ச குறை உனக்கு இருக்காது. குறை இல்லாமல் ஒருத்தனை படைச்சாதான் நீங்கள் கேள்வி கேட்கணும். அல்லாஹ் பெரிய ஹக்கீமாக இருக்கிறான், நுண்ணறிவாளனாக இருக்கிறான். ஒரு படைச்சி விட்டுட்டேன்னு சொன்னால் அது ரன்னாகிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் தலையிட்டு இருக்க தேவையில்லை. அந்த மாதிரி செய்யணுமாக இருந்தால் ஒருத்தனை கால் இல்லாமல் ஆக்கிடுவான். இந்த கால் இல்லைங்கிறத வைத்துக்கொண்டு காலுக்கு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. செயற்கை கால் எப்படி செய்வது, அதை எப்படி செய்வது, மூட்டு மாட்டு ஆப்ரேஷன் எப்படி செய்வது. ஒருத்தனை கால் இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் இந்த கால் சம்பந்தமான ஆய்வை வைத்து அதுக்கு மருந்து மாத்திரை செயற்கை கால் என்று லட்சம் பேர் பிழைப்பாங்க. அப்போ அந்த கால் ஒருத்தனுக்கு இல்லாமல் ஆக்குறது தான் என்ன செய்கிறது? அவன் சோத்துக்கு வழியாக இருக்கிறது. ஒருத்தனுக்கு கண் இல்லாமல் ஆக்குறான், அவனுக்கு அந்த குறை இருக்குது, வேற குறை இருக்காது. கண் இருக்கிறவனுக்கு உள்ளுக்கு அல்சர் இருக்குது, கேன்சர் இருக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் உடல் ரீதியான குறை ஏதாவது இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, காசுக்கு குறை இருக்காது, கண் நல்லா இருக்கும், உடம்பு எல்லாம் நல்லா இருக்கும், வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்காது. அப்போ அந்த குறை இருக்குமா? இல்லை, ஒருத்தனுக்கு பார்த்தா குறை இல்லாத மாதிரி தெரியும், வீட்டுக்கு போகிறது பயப்படுவாங்க, போனால் என்ன ஆகுறதுன்னு. அந்த மாதிரி என்ன இருக்கேன், வீட்டில் அந்த மனைவியால் இவன் படக்கூடிய டார்ச்சரு அப்படிலாம் இருப்பாங்க. பிள்ளைகளால் வரக்கூடிய இழிவு இதுகள்லாம் பார்த்து அதுவும் குறை தானே. அப்போ குறை இல்லாத மனுஷனே இல்லைங்கும்போது அவன் நமக்கு இந்த குறை வச்சிருக்கான், அவ்வளவுதான். எனக்கு மட்டும்தான் குறை, மற்றவனுக்கு குறை இல்லைன்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்கு ஒரு குறை இருக்குமே, ஆனால் வேற ஒருத்தனுக்கு வேற குறை இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு தொழிலாளி வேலை செய்கிறான், பிரியாணி ஆக்கி வகையான ஆக்கி அந்த வீட்டில் சாப்பிட்றாங்க. அந்த முதலாளியாக இருக்கிறவர் முதலாளி அம்மாவுக்கு சாப்பிட முடியாது. பிரியாணி ஆக்குறாங்களே அதை சாப்பிடக்கூடாது டாக்டர் சொல்லிடுவான். வகையான முந்திரியா பாதாமெல்லாம் போட்டு எல்லா வகையான உயர்வான ஒரு உணவை தயாரித்தாலும் வாசத்தை தான் பிடிக்க முடியுமே தவிர அவர் என்ன செய்யணும்? காஞ்ச உணவு ரொட்டி தான் திங்கணும், கேழ்வரகு ரொட்டியை தின்னு, இல்லாட்டி கஞ்சியை குடின்னு சொல்லிடுவாங்க. அவருக்கு சாப்பிட முடியல. அந்த வீட்டில் வேலை செய்ய கூலிக்காரன் சட்டி சோற சாப்பிடுவான் பிரியாணியை. அப்போ நீ இவ்வளவு உணவு உன்ட்ட இருக்கிறது, இந்த உணவு இருந்தாலும் உனக்கு பெருமை மாதிரி நினைத்து கொண்டு இருந்தாலும் அதை சாப்பிட எழுதா, அதுவும் குறை தானே. நீங்கள் நினைக்கிறீங்க அவன்கிட்ட ரொம்ப இருக்கு, கொஞ்சம் இருக்குங்கிறிய. கொஞ்சம் இருக்கிறவனுக்கு சாப்பிட்றதுக்கு குடல் இருக்குது,
அதை ஜீரணிக்கிற சக்தி இருக்கிறது, எந்த ஒரு பாதிப்பும் அவனுக்கு ஏற்படாது. ரொம்ப வச்சுக்கிறவனுக்கு தொடாத. அதை விட கொடுமை என்ன இருக்குது? ஒரு மனுஷன் பிரியாணி வச்சு தொடாத கையை கட்டி போட்டால் அதை விட ஒரு வேதனை என்ன இருக்குன்னு கேட்குறேன். அப்போ குறையில் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் குறை இல்லாமல் இல்லைங்க, வெவ்வேறையாக இருக்கும். ஒரே குறையாக இருந்தால் உலகம் இயங்காது. ஒவ்வொரு வகையான குறை, காசில் குறை, கண்ணில் குறை, குடும்ப வாழ்க்கை சரியில்லைண்டா அப்போ கவுன்சிலிங் கொடுக்குறட்டாங்க, அதை வச்சு பிழப்பாங்க இல்லையா? பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் பஞ்சாயத்துன்னா அதுக்கு சில பேர் படிப்பாங்க, ஏன் இந்த பஞ்சாயத்து வருது, எதனால் இவனுக்கு அவளை பிடிக்கல, அவளுக்கு இவனை பிடிக்கல, அதை போய் படிச்சுட்டு வந்து மனோதத்துவ நிபுணர்கள்னு சொல்லி அவன் என்ன செய்வான், கவுன்சிலிங் கொடுப்பான். அது லட்சம் படித்த டாக்டருக்கான உலகத்தில். அப்போ உங்கள் 2 பேருக்கும் பிடிக்கலங்கிற ஒரு பஞ்சாயத்து லட்சம் பேர் வாழ்வாதாரத்துக்கு உதவுது. எல்லாமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அந்த குறைகள் வைத்திருக்கிறது எதுக்கு வச்சிருக்கிறான்னு கேட்டால் உலகம் இயங்குவதற்கு செய்திருக்கிறான். எனக்கு வச்ச குறை எல்லாருக்கும் இருக்கிறது வேறு வேறு வகையாக. எனக்கு குறை இல்லாத ஒருத்தனை காட்டினா கவலைப்படாமல் கவலைப்படலாம். என்னங்க இவனுக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் குறை இருக்க, ஒருத்தனை சொல்லி பார்ப்போம், எவனுக்கு குறை இல்லை, அவ்வளோ பேருக்கும் குறை இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம படைச்ச இறைவன் விவரத்தோட அறிவோட இந்த உலகம் இயங்கணுமா இருந்தால் ஒரு குறையும் இல்லாமல் உன்னைய படைச்ச மாதிரி 50 பேர் படிக்க ஆசைப்படுவான்ல, உனக்கு குறை இல்லாத மாதிரி ஒவ்வொருத்தனும் ஆசைப்படுறான். ஒவ்வொருத்தன் ஆசையை நிறைவேற்றுற மாதிரி ஒருத்தருக்கும் குறை இல்லாமல் ஆக்கிவிட்டால் ஒரு வாரத்தில் உலகம் அழிஞ்சு போயிடும். ஒருத்தருக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொன்னால் எல்லாரும் செத்து போயிடுவோம். அப்போ உலகம் இயங்கணுமாக இருந்தால் உனக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, உனக்கு ஒன்று, உனக்கு அப்படி ஒரு குறை இருக்கணும். உன்னையை சார்ந்து நான் வாழணும், என்னையை சார்ந்து நீ வாழணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் என்ன செய்ய உலகம் சீராக இயங்கும். இப்படி அந்த விதியை நம்பினோமையானால் நமக்கு கவலை வராது, நம்ம ஆடி போக மாட்டோம். படைச்ச பெரிய அவன் நம்ம மேலே கோபத்தினால செஞ்சால் கூட ஒரு கவலை வரும். இறைவன் இந்த உலகத்தில் தருகிற எந்த ஒரு துர்பாக்கியமும் அவனுடைய வெறுப்பினால் வருவதில்லை, வெறுத்து செய்கிறதில்லை. மறுமையில் தான் அது, மறுமையில் தான் நல்லவனுக்கு சொர்க்கம், கெட்டவனுக்கு நரகம். அந்த டாபிக் எல்லாம் மறுமையில் தான். துன்யாவில் வரக்கூடிய எந்த கஷ்டமாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும், என்கிட்ட பணம் இல்லையா, சரி இது இல்லாட்டி என்ன, எத்தனை நன்மைகள் எனக்கு இருக்கிறது, இந்த ஒரு குறை தானே, இந்த குறையை விவரத்தோடு செஞ்சுருக்கிறான். என்னை படைத்த இறைவன் சரியாகத்தான் செஞ்சுருக்கிறான். சில இடத்துல பள்ளிக்கூடத்தில் மாணவரை போட்டு அடிப்பாங்க வாத்தியார், அவன் ஒரு பெரிய தப்பு செஞ்சுருப்பான். அவன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா இல்லை அடித்த சரிதான்னு சொல்லுவான். ஏன், அவனுக்கு தெரியுமில்ல அது அடித்தது, நான் வெளியில் ஒன்று தூண்டி விடுவான், வேண்டாம் அடிச்சதை பார்த்துட்டு இருக்கேன். அவன் என்ன செய்வான், இல்லை நான் பண்ண வேலைக்கு அடிக்கிறது சரிதான்னு சொல்லுவான்ல. அந்த மாதிரி நம்ம விளங்கணும். இறைவன் செஞ்சால் சரியாக இருக்கும், என் இறைவன் எனக்கு அநீதி இழைக்க மாட்டான், அந்த குறைக்கு பதிலாக எனக்கு இந்த குறையை தந்திருக்கிறான், அவ்வளோதான். கண் இல்லைன்னு எனக்கு ஒரு குறையாக இருக்கும். கண் இல்லாவிட்டாலும் எனக்கு கண் குளிர்ச்சியாக மனைவி இருப்பாள், எனக்கு கண் குளிர்ச்சியாக என்னுடைய பிள்ளைகள் இருப்பார்கள், என் மீது கருணை காட்டக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் இருப்பார்கள், உடல் எனக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஒன்று இல்லாட்டி என்ன, வேற ஒன்று, மன ரீதியாக நான் நன்றாக இருப்பேன், எனக்கு சில திறமைகள் எல்லாம் தருவான். இப்படி நம்ம அதை எடுத்துக்கொள்வானேயானால் மனக்கவலை வருமா, வந்த கவலையும் போயிடும். அப்போ விதியை நம்புறது என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், நமக்கு எது வந்தாலும் நமக்கு மேலே உள்ள சூப்பர் பவர் தருகிறான், விளங்கித்தான் தருகிறான், இயலாமையினால் தரவில்லை. அவன் செஞ்சது கரெக்டாக தான் இருக்கும், சரியாக தான் செஞ்சுருக்கிறான்னு நீங்கள் நம்பினா உங்களுக்கு கவலை வருது. வாப்பா அநியாயமாக உங்களுக்கு 100 ரூபா அவனுக்கு 1000 ரூபா கொடுத்தா உங்களுக்கு கவலை வரும். நம்ம செஞ்ச வேலைக்கு வரும், வாப்பா செஞ்ச சரிதான். அப்படி சில பிள்ளைகள் செய்வான்ல, இந்த பிள்ளைய சரியாக ரொம்ப அநியாயம் பண்ணுவான் ஒரு பையன், அவனுக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டார், சொத்தை எழுதி வைக்க மாட்டார். அந்த பையன் என்ன சொல்லுவான், இல்லை வாப்பா செஞ்சு சரிதான், நான் அவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கிறேன், அவர் எனக்கு தராமல் இருந்து அப்படி வழங்குறானா இல்லையா. அந்த மாதிரி ஒரு அநீதி இழைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் தான் என்ன செய்யணும், கவலைப்படணும். யாருக்கு எந்த குறை இருந்தாலும் அது இறைவன் செஞ்ச அநீதி கிடையாது, அவன் கரெக்டாக செஞ்சுருக்கிறான். ஆனால் யாருக்கு எதை கொடுக்குறது என்பது அவன் டிசைட் பண்ணுவான். ஒரே குறையை எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டான். எல்லாரையும் வறுமையாக்குனாலும் உலகம் இயங்காது, எல்லாரையும் பணக்காரனாக்குனாலும் உலகம் இயங்காது, எல்லாரையும் ஆரோக்கியமாக்குனாலும் உலகம் இயங்காது. ஒருத்தனுக்கு ஆரோக்கியம், ஒருத்தனுக்கு ஆரோக்கிய குறைவு, ஒருத்தனுக்கு அழகு, அழகில் ஒரு கருப்பாக படைச்சான்னு கருப்புன்னு நினைக்கிறோம், கருப்பு வச்சதுன்னா ஃபேரன் ஒளி விற்கிது. அந்த மாதிரி எத்தனை பேர் அதை வச்சு படப்பட்டு எடுத்துறானே, கருப்பை சிவப்பாக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி சில பேர் வாழ்க்கை நடத்துவதாக இருந்தால் அப்படியும் சில பேர் வர வேண்டியிருக்கு. பல்லு நீட்டிக்கிட்டு இருக்குறான், அதை வச்சு பல் டாக்டர் பிழைக்கிறானா இல்லையா. அப்படி ஒன்று இருக்க போய் தானே பல்லை வச்சு ஆராய்ச்சி பண்ணி இந்த பல்லு எப்படி அமைந்திருக்கிறது, வேறு எப்படி இருக்கிறது, அதை எப்படி திருப்பலாம், எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லி அதை வச்சு பிழைப்பு கொடுதா இல்லையா. அப்போ ஒவ்வொரு வகையிலையும் பலருடைய வாழ்வாதாரம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு குறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதை வைத்து லட்சம் பேர் என்ன செய்வாங்க, உலகத்தில் வாழ்வாங்க. நீங்களும் பிறருடைய குறைகளை வைத்து நீங்களும் வாழ்வீங்க.
அப்போ படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறான் என்று விளங்கி கொண்டோமையானால் மனக்கவலை தூள் தூளாக என்ன செய்கிறேன் நொறுங்கி போய்விடும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில மனக்கவலைக்கு மருந்து இருக்கிறது, அடுத்தடுத்த நாளில் பார்ப்போம். அல்லாஹ்